சங்கிகளிலேயே மூத்த சங்கியான ரங்கராஜ் பாண்டே பேசுனதுதான் இன்னைக்கு சோசியல் மீடியால வைரல் ஆயிட்டு இருக்கு. திமுக இன்னும் இறங்கி அடிக்க ஆரம்பிக்கவே இல்ல. திமுகவை ரொம்ப குறைச்சலா எடை போட்டுறாதீங்க. திமுகவுடைய தேர்தல் ஸ்ட்ராட்டஜிகளை வியூகங்களை முறியடிக்கணும்னா அதற்கு முழு மூச்சோட நீங்க களத்துல இறங்கி பணியாற்றணும். 365 நாளும் திமுக தொண்டர்கள் தேர்தல் மோடிலேயே இருப்பாங்க அப்படின்னு சங்கிகளை இந்த சங்கி வார்ன் பண்ணிருக்கு. சங்கிகளுக்கு தெரிஞ்சிருக்கு திமுக எவ்வளவு வலுவான ஒரு எதிரி, அவங்களை வீழ்த்துறது எவ்வளவு கஷ்டம் அப்படின்னு. ஆனா பாவம் தற்கூரிகளுக்கு தான் இதெல்லாம் தெரியல. நாளைக்கு நாங்க தான் சிஎம், தீய சக்தி வர்சஸ் தூய சக்தி அப்படின்னு பஞ்ச் டயலாக் பேசிட்டு. டிஎம்கே இன்னும் அவங்களுடைய பண்டோரா பாக்ஸ ஓபன் பண்ணவே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவர்களுடைய இலவச அறிவிப்புகளும் உங்க வீட்டிலேயே ஓட்டையை போட்டுரும் ஆட்டையை போட்டுரும். 234 தொகுதியிலையும் 365 நாள்லயும் எலெக்ஷன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக 24 மணி எலெக்ஷன் மோட்ல தான் இருப்பான். சார், இப்போ தமிழக முதல்வர் நேற்று ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. கனவு காணுங்கள் நனவுன்னு சொல்லிட்டு. ஏற்கனவே விடியலை தந்து 5 வருஷம் ஆட்சி செஞ்சிருக்காரு. இப்போ இவர் அனௌன்ஸ் பண்ண அந்த கனவு திட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது மட்டும் கொஞ்சம். டிஎம்கே கனவு திட்டம் என்ன ஆக போகுதுங்கிறத விட்டுருங்க. டிஎம்கே இன்னும் அவங்களுடைய பண்டோரா பாக்ஸ ஓபன் பண்ணவே இல்லை. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அவர்களுடைய தேர்தல் அறிக்கையும் அவர்களுடைய இலவச அறிவிப்புகளும் உங்க வீட்டிலேயே ஓட்டையை போட்டுரும் ஆட்டையை போட்டுரும். அந்த அளவுக்கு அவங்க பயங்கரமா ஸ்ட்ராங்கான விஷயங்களை உள்ள வச்சிருக்கிறாங்க. நீங்க கடுமையான களப்பணி ஆற்றாமல் விஷயம் சுலபமா நடக்க போவதில்லை. உங்கள் கனவை சொல்லுங்கள் அப்படிங்கிறதுலாம் வெறும் ஆப், சரிங்களா? வெறும் ஆப், அது ஸ்கீம். அவங்க தேர்தல் அறிக்கை மற்ற விஷயங்களையும் பாருங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடி என்னெல்லாம் செய்ய போறாங்க பாருங்க. பாஜக போலவே 234 தொகுதியிலையும் 365 நாள்லையும் எலெக்ஷன் மோட்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி திமுக. அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திமுக 24 மணி எலெக்ஷன் மோட்ல தான் இருப்பான். அவர்கள் இன்னும் நிறைய விஷயங்கள் வச்சிருக்காங்க. கனவு திட்டத்தை பத்தி கவலைப்படாதீங்க. இன்னும் பல திட்டம் வச்சிருக்காங்க. அதை எதிர்கொள்வதற்கு ஒரே வழி நீங்கள் களப்பணி ஆற்றுவதுதான்.